வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மைல் ப்ளீஸ். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அஹ், அதே மாதிரி மற்றவங்கள மகிழ்விச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி சிரித்து சந்தோஷமாக இருப்போம். அஹ், ஒரே ஒரு முறை வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்ந்து கிடப்போம். சரி, இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். இதில் வர்ற குட்டி ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு நாத்திகர். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதே ஊரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல் மாதிரி சின்ன லெவலில் வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த நாத்திகர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்தமாரி அவருக்கு உடம்பு கொஞ்சம் முடியலை, டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது இவருக்கு ஒரு சின்ன சிந்தனை வருது. இன்னைக்கு அந்த ஆத்திகராக இருக்கிற எதுக்கு எடுத்தாலும் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்கிற அவருடைய அந்த கடவுள் நம்பிக்கையை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எப்படியாவது ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு 2 in 1 பர்பஸ் ஆகிட்டு, ஒன்று அவரோட நோய்க்கு அவரை பார்க்க போகிறது, இன்னொன்று வந்து அவருடைய அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து இல்லை அப்படிங்கிறது மாதிரி ப்ரூஃப் பண்ணுறது. இந்த 2 நோக்கத்தோடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டரை தேடி போகிறார். போயாச்சு. இப்போ டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டர் கேட்குறாரு, என்னாச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு. அது ஒரு சில தொந்தரவுகளை சொல்கிறார். இந்தமாரி மூச்சு விடும்போது கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகளை சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு. நோட் பண்ணிவிட்டு, சரி உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது இவர் வந்து உடனே கேட்குறாரு, டாக்டர் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கடவுள் இருக்காரா, கடவுள் இல்லையா அப்படின்னாரு. உடனே அந்த டாக்டர் அவரை உத்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு படித்து டாக்டராக இருக்கிறீங்க, நீங்களும் வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஒன்று அதை எப்படி நீங்கள் வந்து உறுதிப்படுத்த முடியும் சொல்லுங்கள்? உறுதிப்படுத்தாத ஒரு விஷயத்த படித்து தேர்ந்த ஒரு டாக்டர் சொல்கிறது அது முறையாகுமா சொல்லுங்கள் அப்படின்ன உடனே உடனே சரி நான் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பார். என்னென்னா, நாளைக்கு வந்து எனக்கு ஈபி பில் கட்டணும், அதுக்கு எனக்கு வந்து ஒரு 7,500 கம்மியாக இருந்துச்சு. நான் என்னடா பண்ணுறது, இது ஒரு சின்ன கிராமம், இப்போ நோயாளிங்க யாராவது வந்தால் தான் உண்டு அப்படின்னு யோசிச்சுட்டு, கடவுளே அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பாருங்கள், நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கும் கரெக்டாக அந்த தொந்தரவுகள் எல்லாம் சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தா இப்போ பாருங்கள், ஒரு 8,500 பில்லு வந்திருக்கு. 1000 எக்ஸ்ட்ராவே தான் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் வந்து இருக்கிறார் தானே? அதனால தானே எனக்கு ஈபி பில் கட்டுறதுக்கு உங்கள் மூலமாக, அதுவும் பாருங்கள் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நாத்திகர் மூலமாக எனக்கு அந்த பணத்தை கிடைக்க வச்சுருக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள், நான் சொன்னது மாதிரி கடவுள் இருக்கிறார் தானே அப்படின்ன உடனே இந்த நாத்திகருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. உடனே ஒரு டாக்டர் கண்டினியூ பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல, இங்கே வந்து கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய தேவையை கருதி தான் கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிற என்னுடைய தேவையையும் கடவுள் வந்து நிறைவு செய்துட்டார், அதனால் நான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறாருல்ல, அவங்களுக்கும் கடவுள் வந்து அவங்களுடைய தேவையை நிறைவு பண்ணிடுறாரு. அதனால தான் அவங்களும் கடவுள் இல்லைன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுடைய தேவை வந்து நிறைவேறும். நான் இருக்குன்னு சொன்னதுனால என்னுடைய தேவை நிறைவேறுது. ஆக மொத்தத்தில் கடவுள் வந்து 2 பேருக்குமே அவருடைய சேவையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால கடவுள் இருக்கிறாரு அப்படின்றாரு. இவர் இந்த ஆத்திகருக்கு வந்து இதுக்கு மேலே இவர்கிட்ட என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. சரி சார், இப்போ இந்த பில் பணத்தை நான் எப்படி ஈபியில் கட்டிடவா, இல்லை இங்கே ஹாஸ்பிட்டலில் கட்டவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை நீங்கள் ஈபியில் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிட்டாலும் கூட எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்குமான ஒரு
பொதுவானவர். இருக்குன்னு சொல்கிறவங்களும் அவர் மூலமாக பலன் அடைகிறாங்க. அவரை இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதன் மூலமாக பலன் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ கடவுள் இருக்கார் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவையை பொறுத்து. ஓகே, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.